வழிப்போக்கன் ஒருவன் பசியால் வாடினான். அவன் உணவகங்களை தேடித் தேடி அலைந்தான். ஆனால் அனைத்தும் மூடியிருந்தது. கடைசியாக ஒரு உணவு விடுதியை கண்டான். அந்த உணவு விடுதிக்கு சென்று சாப்பிட உணவு கொடுக்கும்படி அந்த உணவு விடுதியை நடத்தி வரும் பெண்மணியிடம் கேட்டான். அவளோ சாப்பாடு தீர்ந்து விட்டது, ஒன்றும் இல்லை என்றாள். அம்மா, பசி காதை அடைக்கிறது, ஒரு தங்கக்காசு தருகிறேன், ஒரு எலுமிச்சங்காய் அளவு சாதம் போட்டாலும் பரவாயில்லை என்றான் வழிப்போக்கன். தங்க காசு என்றதும் அந்த பெண்மணி சாப்பாடு போடுகிறேன் என்று ஒப்புக்கொண்டாள். வழிப்போக்கனும் தான் சொன்னவாறு அந்த பெண்மணிக்கு ஒரு தங்கக்காசை கொடுத்தான். சிறிது நேரத்தில் கை காலை சுத்தம் செய்து கொண்டு வழிப்போக்கன் சாப்பிட அமர்ந்தான். அவன் முன்னால் ஒரு வாழை இலையை போட்டாள் அந்த பெண்மணி. பின்னர் இலையில் ஒரு எலுமிச்சையளவு சாதத்தை வைத்து சிறிது குழம்பு விட்டு சாப்பிடு என்றாள். மிகவும் பசியிலிருந்த வழிப்போக்கன் ஏமாற்றத்துடன், என்ன இது அநியாயமாக இருக்கிறதே, ஏதோ பேச்சுக்காக ஒரு எலுமிச்சையளவு சாதம் என்று சொன்னால் ஒரு தங்கக்காசுக்கு ஒரு எலுமிச்சையளவு மட்டுமே சாப்பாடா? நான் பட்டினியாகவே இருந்துவிட்டு போகிறேன், உன் சாப்பாடு எனக்கு வேண்டாம், என் காசை திருப்பிக் கொடு என்றான். அந்த பெண்மணியோ தான் வாங்கிய தங்கக்காசை திருப்பித் தர முடியாது என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டாள். அந்த வழிப்போக்கன் பெரும் ஏமாற்றமடைந்தான். பசியுடன் கோபமும் அவனுக்கு சேர்ந்து கொண்டது. அவன் அந்த ஊரில் உள்ள மரியாதை ராமனை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தான். நேராக மரியாதை ராமனிடம் சென்று தன் வழக்கை கூறினான். ஐயா, ஒரு பேச்சுக்காக அந்த அம்மாவிடம் ஒரு எலுமிச்சை அளவு சாதம் போட்டால் ஒரு தங்கக்காசு தருகிறேன் என்று கூறினேன். ஆனால் அந்த பெண்மணியோ என்னிடம் ஒரு தங்கக்காசு வாங்கி கொண்டு உண்மையாகவே எலுமிச்சங்காய் அளவு சாதம் போட்டார்கள். சாதம் வேண்டாம், காசை திருப்பி கொடுத்து விடு என்றால் தரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறார்கள் என்றான் வழிப்போக்கன். அவனை அழைத்து கொண்டு அந்த உணவு விடுதிக்கு சென்ற மரியாதை ராமன், இவர் சொல்வது உண்மைதானா என்று உணவு விடுதி பெண்மணியிடம் கேட்டார். அந்த பெண்மணியும் ஆம், உண்மைதான் என்றாள். அவர்தான் எலுமிச்சையளவுள்ள சாதம் போடு என்றார், நான் அதைத்தான் செய்தேன் என்றாள். உடனே மரியாதை ராமன், நீங்கள் இவருக்கு போட்ட சாதத்தை கொண்டு வந்து காட்ட முடியுமா என்றார். அந்த பெண்ணும் இலையில் அப்படியே இருக்கிறதென்று சொல்லி இலையில் போட்டபடியே இருந்த அந்த சாதத்தை காட்டினாள். இலையிலிருந்த சாதத்தை கூர்ந்து பார்த்த மரியாதை ராமன், ஒரு சாதம் கூட எலுமிச்சங்காய் அளவு இல்லையே என்றார். எலுமிச்சங்காயளவு சாதமா என்று வாயை பிளந்தாள் அந்த பெண். ஆமாம், இவர் எலுமிச்சை அளவுள்ள சாதம்தானே போடச் சொன்னார். நீ மிகச்சிறிய வடிவமாக இருக்கும் பல சாதங்களை கொண்டு வந்து எலுமிச்சை அளவு போட்டிருக்கிறாய். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ ஒப்புக்கொண்டபடி எலுமிச்சங்காய் அளவுள்ள சாதத்தை போட முடியுமானால் போடு, இல்லையே இவருக்கு ஒரு தங்கக்காசை திருப்பிக் கொடுத்து விடு என்றார் மரியாதை ராமன். ஒவ்வொரு பருக்கையும் எலுமிச்சையளவு இருப்பதைப் போல சாதத்தை போட முடியாத அந்த பெண்மணி தோல்வியை ஒப்புக்கொண்டு வழிப்போக்கனுக்கு தங்கக்காசை திருப்பிக் கொடுத்தாள். உணவு விடுதி பெண்ணின் பேராசையை சமயோசிதமாக கையாண்டு அதற்கு தீர்வு சொன்ன மரியாதை ராமனை அனைவரும் பாராட்டினார்கள்.